ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 32. நம்மளோட கடைசி நாட்கள் நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். இந்த டைம்லேயும் நமக்கு சொல்ல முடியாது மொர்டாலிட்டி எவ்வளோ வேணாலும் நமக்கு ஆகலாம். ஏன்னா நம்ம மெடிசின் ஒன்றுமே கொடுக்கறதில்ல. நம்ம வேக்சினேஷன் முடித்த அப்புறம் இது வரைக்கும் நம்ம எந்த வித மெடிசினும் நம்ம கோழிகளுக்கு கொடுக்காமல் இருக்கோம். ஏன்னா நம்ம மெடிசின் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கோழிங்க வெயிட் போடாது. ஏன்னா அதே அளவில் தான் இருக்கும். நமக்கு அப்படி இல்லை, இப்போ ஹெல்த்தியாக இருக்கிறதுனால தேவை கிடையாது. பட் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோழிகளுக்கு இப்போ சீக்கிரம் சளி, இந்த மூக்கடைப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். தென் இதில் நெருக்கமும் வெயிட் போடுறதுனால நல்ல நெருக்கங்கள் கூடுறதுனாலையும் நமக்கு மொர்டாலிட்டி வர சான்ஸ் நிறைய இருக்குது. தென் ஃபுட்டு, அதாவது ஃபினிஷர் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த ஃபுட்டு வழியாயிட்டும் நமக்கு மொர்டாலிட்டி வர சான்ஸ் அப்படி நிறைய. ஏன்னா ஒரு 28 கழிஞ்சிட்டாலே நமக்கு மொர்டாலிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆக தான் பார்க்கும். ஸோ நம்ம அது எப்படியெல்லாம் நம்ம அந்த கோழியோட உடம்புல இருக்க சூடெல்லாம் நம்ம எப்படி நம்ம கொஞ்சம் தணிக்க முடியும்னு எல்லாம் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தென் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2 கோழிங்க இறந்துடுச்சு மொர்டாலிட்டி லெவல். பட் அது வெயிட் இல்லாதது தான், ஒரு அன்ஹெல்த்தி இதுதான். அதனால் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் வெயிட்டு பார்க்கும்போது இப்போ இருக்கிற கோழிகளுக்கோட வெயிட் இல்லை, அது பார்க்கும்போதே தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. பட் இப்போ இந்த கோழிங்களுக்கு இந்த இப்போ நான் சொன்னேன்ல 12:30 ஒரு 4 o'clock வரைக்கும் நல்ல வெயிலாக இருக்கும். அந்த டைமில் தான் என்ன ஆகணும், மொர்டாலிட்டி வரவே நல்ல சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் நம்ம மேக்ஸிமம் நம்ம ஷெட்டில் இருக்க தான் பார்க்கணும். ஷெட்டில் சும்மா இருக்கக்கூடாது, கோழிகளை செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடியே அந்த கோழிகள் சாகிறது பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அந்த சூடு, ஏன்னா அந்த டைமில் நல்ல சூடாக இருக்கும். அதனால தான் நம்ம அந்த கோழிங்களை கொஞ்சம் நம்ம பக்கத்தில் இருந்து பார்க்க வேணாம். ஏதாவது அன்ஹெல்த்தி கோழியாக இருந்துட்டேன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடியே நான் சொல்லிட்டேன், ஹெல்த்தி அன்ஹெல்த்தி கோழிகளை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னு. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம நடக்கும்போது மூவ் பண்ணும்போது என்னதாகும்னா கோழிகள் விலகி தரும். அந்த மாதிரி இருந்திருந்தேன்னா அது ஹெல்த்தி இது ஹெல்த்தியாக இருக்குன்னு தெரியும். தென் அன்ஹெல்த்தியாக நம்ம பக்கத்தில் போனாலும் அது மூவ் பண்ணாமல் அப்படியே உட்காந்துட்டே இருக்கும். அதை தான் நம்ம அன்ஹெல்த்தின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். பட் இப்போ நம்ம ஏன்னா இப்போ கோழிகளும் நல்ல ஜாஸ்தியாக இருக்கிறதுனால எங்கே கோழிகள் இறந்து கிடக்குன்னு தெரியாது. அதனால நம்ம மெதுவாக தான் நம்ம போய் பார்க்கணும். தென் இந்த மாதிரி நடக்கும்போது கோழிகள் ஆட்டோமேட்டிக்காகவே மூவ் ஆகும். இப்போ பிரச்சனை கிடையாது. ஏன்னா நாங்கள் இங்கே இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கோம் கோழிகளுக்கு காற்று கிடைக்கிறதுக்கு வேண்டி. ஏன்னா நமக்கு வெயிலாக இருந்திருந்தாலும் காற்று கொஞ்சம் கோழிகளுக்கு கிடைச்சேன்னா அதுவே ஒரு 1% போல் அது உங்களுக்கு ஒரு ஹெல்த்து தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்ம எந்த ஸ்டெப்லலாம் நம்ம அந்த கோழிகளை பார்க்க முடியும். அந்த இதில் தான் நம்ம ஓரோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கோழிகளை அதுவும் இல்லாமல் நம்ம கோழிகளை விரட்டும் போது ஃபாஸ்ட்டாக ஒன்றும் விரட்டக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக நம்ம மெதுவாக தான் நடக்கணும். ஏன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போய் விரட்டும் போது அந்த கோழிகள் சடனாக அந்த பயப்பட உள்ள இதாகும். ஸோ அதை பயந்துட்டேன்னா கோழிகளுக்கு அட்டாக் வரவும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதுலேயும் கோழிகள் இறக்கலாம். ஸோ நம்ம மெதுவாக தான் போகணும். தென் அப்படியே நம்ம ஓரோ கோழிகளாக நம்ம அப்படி அந்த மூவ் பண்ணி, ஏன்னா மெதுவாக தான் எல்லா கோழிகளையும் நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும் எந்த மாதிரி எந்த நிலைமையில் இருக்குதுன்னு நமக்கு. ஏன்னா நமக்கு டே 32 ஆகிடுச்சு. இனி ஒரு 5 days போலெல்லாம் தான் இருக்கும். ஸோ அந்த டேஸ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. ஏன்னா நம்ம இதில் தான் நமக்கு பிஸ்னஸில் எந்த மாதிரி கிடைக்கும்னு நமக்கு தெரியும். தென் இப்போ பார்த்திங்கன்னா நான் அன்ஹெல்த்தி கோழி ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். பார்த்திங்களா, இது நம்ம பக்கத்தில் போனாலும் அது என்னதாக இருக்குன்னு அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்கும். தென் அதோட சவுண்டும் நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி அதுக்கு இந்த சளி ஏதாச்சும் தான் பிடிச்சிருக்கும். ஸோ இனி அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அதுவும் இந்த சூடுனால அது ரொம்பவே மயங்கி கிடக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும், நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த அன்ஹெல்த்தியாக நம்ம இருக்கிறத அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டேன்னா அதை பையன் நம்ம என்ன கொண்டு வந்து ஷெட்டுக்கு வெளியில் கொண்டு ஒரு நிழல் பகுதியில் அதை அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காரும்போது ஒரு கொஞ்சம் நேரம் கழித்த உடனே அது கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் கழித்த உடனே
கொஞ்சம் அது எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒன்றும் போகாது, மெதுவாக தான் அது போகும். அப்போ இப்போ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். பட் இப்போ அதுக்கு வந்து என்னென்னா அந்த தொண்டைக்குழி வந்து ரொம்ப இதாகிடுது. அது சவுண்டு போடும்போது நமக்கு அது ஒரு இதாகிட்டு தெரியும். அப்போது அதில் வந்து இது வந்து மேபி இது போகிறது போல் தெரியாது. பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் அது மயங்கி கடந்த கோழியை வந்து நம்ம வந்து எடுத்துன்னா வெளியில் விட்டுருக்கோம். விட்டப்போ இதை கொஞ்சம் இதாக ஒரு ஆக்டிவாக அது இருக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இனி நம்ம அதை என்ன பண்ணணும், அதை எடுத்து நம்ம வந்து ஷெட்டுக்குள்ளால கொண்டு போட்டுடலாம். தென் அதை வந்து வெயிலில் போடக்கூடாது. இப்போ நம்ம ஃபேன் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃபேனுக்கு பக்கத்தில் கொண்டு அதை வந்து உட்கார வச்சுட்டு தண்ணியும் கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து பார்க்கும்போது எப்படின்னு தெரியும். பட் அது வந்து சளி பிடிச்சிருக்கிறதுனால மேபி அதுக்கு வந்து சுவாசம் விடுறதுக்கு வந்து நல்ல கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவை எடுத்து நம்ம வந்து சூப்பர்வைசருக்கு கொடுத்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் உண்டான ட்ரீட்மெண்ட்டுனால் இப்போ வந்து இந்த கோழிக்கு மட்டும் நம்ம தனியாக மருந்து கொடுக்க முடியாது. மருந்து கொடுக்கணுன்னா எல்லா கோழிகளுக்கும் தான் கொடுக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன போல் இனி ஒரு 5 days நம்ம இந்த 5 daysல கோழிகளுக்கு மெடிசின் கொடுக்க தொடங்கிட்டேன்னா, அதாவது மெடிசின் சொல்லும்போது விட்டமின்ஸு நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா இந்த கோழிகள் சாப்பிடாது. தென் அதுவும் இல்லாமல் வந்து வெயிட்டும் போடாது. அதனால அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. நான் இந்த வீடியோ நான் அனுப்பி கொடுத்துருக்கேன். நாளைக்கு வந்து அவங்க வந்து ஏதாச்சும் மருந்தோ இல்லைன்னா சொல்ல முடியாது, ஏதாவது செய்வாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபேன் நம்ம வைக்கிறது ஒன்று யூஸ், அதுக்கு வந்து என்னென்னா காற்று கிடைக்கும். பட் அனதர் ஒரு சைடு பார்க்கும்போது என்னென்னா இந்த கோழிகள் வந்து சாப்பிடாது, அப்படியே உட்காந்துட்டே இருக்கும். இதுக்கு தான் நான் சொன்னது, நம்ம வந்து எப்போவுமே அதை மூவ் பண்ணி விடும்போது தான் அந்த கோழிகள் வந்து சாப்பிடும். பட் நமக்கு ஃபேன் வைக்காமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா இந்த டைம்லலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதுவும் இல்லை கோழிங்க கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஹீட்டு கோழிகளுக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கு வேண்டி தான் நம்ம வந்து ஃபேன் வச்சுருக்கோம். பட் இந்த கோழிகள் வந்து சாப்பிடாமலே இருக்கும். ஏன்னா இந்த காற்றோட இதில் வந்து கோழிகள் வந்து நல்லா தூங்கும்போது அதற்கு உணவு தேவைப்படாது. அப்போ அந்த உணவு சாப்பிடாமல் இருந்தால் நமக்கு வந்து வெயிட்டு போடணும். அது சாப்பிடாமல் இருந்தேன்னா வெயிட்டு போடாது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து கோழிகளை பையை கொஞ்சம் மூவ் பண்ண வைக்கணும். அப்போ வந்து அது கொஞ்சம் சாப்பிடும். தென் ஒரு 4 o'clock அந்த சூரிய வெளிச்சம் நின்ன உடனே நம்ம வந்து ஃபேனை ஆஃப் பண்ணி போட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி இதில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து மொர்டாலிட்டி 2 இருந்திருக்கு. நாளைக்கு என்னென்னு நாளைக்கு உள்ள வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.